பயணம் போகலாம் வாங்க. ஹென்ரி மின்ஸ்பர்க் சொன்ன இந்த விஷயம்தான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே. வியூகங்கிறது ஒரு பெரிய யானை மாதிரி. ஒவ்வொருத்தரும் அதோட ஒரு பாகத்தை மட்டும் பார்த்துட்டு அதுதான் முழு யானைன்னு நினைச்சுக்கிறாங்க. இதனால நமக்கு ஒரு முழுமையான பார்வை கிடைக்கிறதே இல்ல. அப்போ இவ்ளோ ஐடியாஸ் இருக்கிற இந்த காட்டுல ஜீக்கிற கம்பெனிங்க எப்படி தங்களோட வழியை கண்டுபிடிக்குதுங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த பயணம் அமைய போகுது. சரி வாங்க, இந்த வியூகம்ங்கிற சஃபாரிக்குள்ள நாமளும் போலாம். நம்ம சஃபாரியோட முதல் ஸ்டாப் இதுதான். வியூத்த பத்தின ரொம்ப பழமையான, ரொம்ப செல்வாக்குமிக்க ஒரு சிந்தனை. இத பிரபலப்படுத்தினது மைக்கேல் போர்ட்டர். இந்த ஐடியாவோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள். நீங்க யாருங்கிறத விட நீங்க எங்க இருக்கீங்கன்றது தான் முக்கியம். அதாவது உங்க வெற்றிக்கு காரணம் உங்க கம்பெனிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் இல்ல, நீங்க இருக்கிற மார்க்கெட் தான். இங்க கவனம் ஃபுல்லா கம்பெனிக்கு வெளியில தான். ஒரு ஜெனரல் போர்க்களத்தை ஆய்வு பண்ற மாதிரி போர்ட்டர் நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கறாரு. அதுதான் இந்த 5 சக்திகள். மார்க்கெட்ல லாபகரமான ஒரு இடத்தை பிடிக்கணும்னா நாம இந்த 5 சக்திகளையும் சமாளிச்சு நிக்கணும். சரி, கோட்டைக்கு வெளியே பார்த்தாச்சு. அப்போ உள்ள என்ன இருக்கு? அதுக்குதான் போர்ட்டர் மதிப்புச் சங்கிலின்னு ஒரு டூலை கொண்டு வந்தாரு. கம்பெனியோட உள் செயல்பாடுகளை சரி பண்ணி கோட்டைய உள்ள இருந்து எப்படி ஸ்ட்ராங் பண்றதுன்னு இது சொல்லுது. போர்ட்டரோட கவனம் எல்லாம் வெளியவே இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒருவேளை உண்மையான பலம் வெளியே இல்ல, கம்பெனிக்கு உள்ளேயே இருந்தா என்ன பண்றது? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த சிந்தனை பள்ளிக்கு கூட்டிட்டு போகுது. நம்ம சஃபாரில 2வது இடத்துக்கு வந்தாச்சு. இங்க நம்ம பார்வை போட்டை சுபத்துல இருந்து உள்ள இருக்கிற புதையல் பக்கம் திரும்புது. இது நிலைப்படுத்தல் பள்ளிக்கு கிட்டத்தட்ட நேர் எதிர். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க வெற்றிக்கு காரணம் மார்க்கெட் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷலான, மத்தவங்களால காப்பி அடிக்க முடியாத வளங்கள் தான். ஆனா ஒரு கம்பெனில இருக்கிற எல்லா பொருளும் பவர்ஃபுல் கிடையாது. எது நிஜமான புதையல், எது மணிமகுடம்னு கண்டுபிடிக்கதான் இந்த VRIN விதிகள். ஒரு வளம் உண்மையிலேயே மதிப்புமிக்கதாவும் அரிதானதாவும் மத்தவங்க காப்பி அடிக்க முடியாததாவும் அதுக்கு பதில் வேற ஒன்னு வைக்க முடியாததாவும் இருக்கணும். எல்லாம் சரிதான். ஆனா உலகம் ஒரே மாதிரி இருக்குமா? வேகமா உலகம் மாறும்போது பழைய புதையல மட்டும் பாதுகாத்து வச்சா போதுமா? இந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு கூட்டிட்டு போகுது. இப்போ நாம நம்ம பயணத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? அதுதான் இந்த டைனாமிக் கேப்பபிலிட்டிஸ். இந்த டெஃபினிஷனை நல்லா கவனிங்க. இங்க முக்கிய வார்த்தை திறன். அதாவது உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறது மேட்டர் இல்ல, அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி உங்களால மாற முடியுமாங்கிறது தான் மேட்டர். இது ஒரு சொத்து இல்ல, இது ஒரு செயல்முறை. டைனமிக் கேப்பபிலிட்டிஸ்ங்கிறது 3 ஸ்டெப்ஸ் தான். இது வெறும் தியரி இல்ல, ஒரு ஆக்ஷன் பிளான். முதல்